தம்பி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத யூடியூப்பில் இந்த குரூப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கேன், வாட்ஸ்அப் குரூப்பில். எதையாவது ஒரு சின்ன சின்ன பிட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். நானும் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், இவர் வளர்ச்சி அடைகிறாரா, இவர் வருமானத்துக்கு பண்ணுறாரா என்னங்கிறது. நாங்கள்லாம் வருமானத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம், பணத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் தம்பி இந்த சமூகத்தினுடைய மேம்பாட்டிற்காக மக்களுக்கு எதையாவது ஒரு கருத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். இப்போ இவருடைய பரிணாம முகம் வளர்ச்சி, இன்னொரு வளர்ச்சி என்னன்னாக்கா, சமரசம் என்ற அந்த கதாபாத்திரம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றது. ஸோ அது சமரசம் என்ற ஒரு புதிய நகைச்சுவை சார்ந்த சமூக விழிப்புணர்வு சார்ந்த கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடிய, முகபாவங்களில் வெளிப்படுத்தக்கூடிய அருமையான நடிப்பு திறமையினை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதரை குயிலாப்பாளையத்தில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சினிமா துறை கலைஞர்களை, ஜாம்பவான்களை இங்கே அழைத்து வந்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு ஃபிலிம் அகாடமி என்ற இந்த நிறுவனம் துவக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. இது இந்த குயிலாப்பாளையம் சர்வதேச கோடம்பாக்கமாக வளர வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன்.